இந்த உலகத்துல உடல் ரீதியான விஷயத்துக்கு மிக அக்கறை எடுத்துக்கொள்றோம். உடல் என்பது ஒரு நாள் உலகத்திலேயே அழிஞ்சிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன துஆ ஓதுறது? மையவாடிக்கு போனா கபர்ல உள்ளவங்களுக்கு ஆஃபியத் எதுக்குன்னு கேக்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி மிம்பரிலே அழுதார், நானும் அழுகிறேன். நம்ம என்ன துஆ கேட்டாலும் ஆஃபியத்தோடு சேர்ந்து கேட்கும். சாதாரண மனிதர் அல்ல இவர். இந்த உலகத்தில் பட்ட சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள், ஜெயில் வாழ்க்கைகள், சகருக்கு எழும்ப வேண்டும் என்று மனைவிட்ட சொல்லிட்டு தூங்கினாங்க. மனைவி போய் எழுப்பினால் ரூம்ல தூங்குற மாதிரி ஜனாசாவாக எழுப்பினாங்க. போத்தா பைத்தானா ஆஃபியத்தை கேளுங்க. இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதலாவது பிறந்த குழந்தை இந்த குழந்தை. ஒரு மனிதன் காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில காபிரா இருப்பான். சஹாபாக்கள் எல்லாம் இந்த பூமியில அல்லாஹ் கிட்ட அழுது கேட்டது அதுதான். பலஸ்தீனத்துக்கு போங்க, சிரியாவுக்கு போங்க, ஃபேஸ்புக்ல பார்த்தது நீங்கள் பார்த்து கொண்டு உங்களால் தாங்க முடியாமல் அழுதது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் துடியாய் துடித்த போது, தண்ணீரும் கரண்டுகளும் உணவுகளும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் ஓடித் திரிந்த போது, அந்த ஈமானை சுமந்த பிஞ்சு உள்ளங்கள், குர்ஆனை பாடமாக்கி அந்த உள்ளங்கள் எல்லாம் வைத்தியர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லுங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், துறந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இந்த ரமலானுடைய காலத்திலே கியாமுல் லைலை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை இந்த இடத்திலே அமர்ந்து வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நானும் நீங்களும் தொடர்ச்சியாக அமர்ந்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். நேற்றைய தினம் நம்ம என்ன பேசினோம்? என்ன தலைப்பு? அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடைகளும். நான் நினைக்கிறேன் அதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் ஒரு பேச கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் நேற்று என்ன செஞ்சிருப்போம். ஒரு 50-52 நிமிஷம் பேசினோம். ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஒன்று அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு நம்ம ஒரு இன்னொரு பக்கத்தால யோசிச்சா மார்க்கம், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், நமக்கு நம்ம இருக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அடுத்தது தண்ணீர், நம்ம குடிக்கிற நீர் பெரிய அருள், அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அடுத்தது அறிவு, அல்லாஹ்வுடைய பெரிய அருள், அது பெரிய அற்புதம். வேற பாதுகாப்பு, மனைவி இல்ல பாதுகாப்பு. மனைவி அருளும் தான், அதாபம் வந்து பற்றுமலை நல்லா இருந்தா அருள், அப்படி இப்படி ஆயிட்டோம் என்ன செஞ்சிடும், அது அதாபா என்ன செஞ்சிடும். அருள் என்றது அப்படியே தொடர்ந்து நம்மள விலகாம இருக்கிறது அருள்.
தொடர்ந்து அப்படியே என்ன செய்யும், நம்ம கிட்ட விலகாம இருக்கிறது தான் அது அருள். சரிதானே? ரைட். அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். ரைட். இன்றைய தலைப்பு ஆஃபியத் ஒரு இஸ்லாமிய நோக்கு. ஆஃபியத் என்றா என்ன? எல்லாரும் கேள்விப்படுறேன், நீங்க நல்ல ஆஃபியத்தா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்விப்படுறது. ஏன்னா சரி, அப்ப சிஹத்துண்டா என்ன? நீங்க அடிக்கடி ரெண்டு விஷயம் கேள்விப்படுவீங்க. பெரும்பாலும் எல்லா ஹதீதுகள்லையும் இந்த நிறைய பயான்கள்ல சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா நிறைய மக்கள் இரண்டு விஷயங்களில் பொடுபோக்கு தன்மையோடு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுல ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், இன்னும் ஒன்று வல் ஃபரா, ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிஹத்துண்டா என்ன? ஆரோக்கியம். ஆஃபியத்துண்டா ஆரோக்கியம். ரைட். ரெண்டும் ஆரோக்கியம் தான். சிஹத் என்பதும் ஆரோக்கியம்தான், ஆஃபியத் என்பதும் ஆரோக்கியம்தான். ஆனால் சிஹத் என்பதை விடவும் ஆஃபியத் மிக பிரதானமானது. ஆஃபியத் மிக பிரதானமானது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உடல் ரீதியான ஆரோக்கியத்தோடு வாழ்வதை சிஹத் என்று சொல்லலாம். ஆனா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உடல் ரீதியான நோய்களோடு வாழ்ந்து அவன் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், ஆஃபியத்தாகவும் இருக்கலாம். அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் நம்மெல்லாம் மிக பிரதானமாக முயற்சி செய்யறதும் கணக்கெடுக்கிறதும் உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கா, உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கா? உடல் சம்பந்தமான பிரச்சனை. அதனாலதான் நிறைய பேருக்கு டீயை பார்த்துட்டு கொஞ்சம் குடிக்கிற, சுகர் கூடண்டா வைக்கிறது. ஏன்னா பயம், சுகர் கூட்டிட்டோம்டா காலையில. இப்ப நம்மளே எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்தியர் இருக்கிற மாதிரி இப்ப அவருக்கு குத்தி பார்க்கிறார். மாஷா அல்லாஹ் 200 சொச்சம் பரவாயில்ல, உங்களுக்கு 400, எனக்கு 200. அவருக்கு 400 வந்தா இவருக்கு 200 வந்தா சந்தோஷம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படியா, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் குறைய. இப்ப நிறைய பேரு நம்மட ஆரோக்கியத்தை நம்மளே என்ன செய்கிறோம், வீட்டில் வச்சு பார்த்துக்கொள்றோம். எல்லாரோட வீட்டிலையும் ப்ரெஷர் மெஷின் இருக்குது, சுகர் பார்க்குற மெஷின் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வச்சு அவங்களே பார்த்து கொள்றாங்க. இந்த உலகத்தில் உடல் ரீதியான விஷயத்துக்கு மிக அக்கறை எடுத்துக்கொள்றோம். ஆனால் உடல் என்பது ஒரு நாள் உலகத்திலேயே அழிஞ்சிடும். ஆனா உள்ளம் என்பது அது நோய்வாய்ப்பட்டால் மர்ம நாசமாயிடும். உடல் ஒரு வேளை நோய்வாய்ப்பட்டால் மர்ம சிறப்பாயிடும். ஆனா உள்ளம் இந்த உலகத்துல நோய்வாய்ப்பட்டால் மறுமையில் என்ன செஞ்சிடும், உள்ளம் அழிந்து போயிடும் என்பதை நானும் நீங்களும் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆஃபியத் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற உளரீதியான, உடரீதியான, இடரீதியான, மனரீதியான எதுவெல்லாம் நிம்மதிக்கு இந்த உலகத்தில் குந்தகம் இல்லாமல் இருக்குமோ அது எல்லாமே ஆஃபியத்து தான். அது எல்லாமே ஆஃபியத்து தான். இந்த உலக வாழ்வையும் குறிக்கும், மறுமையுடைய வாழ்வையும் என்ன செய்யும், ஆஃபியத் என்பது குறிக்கும். உலகத்தில் மட்டும் ஆஃபியத் என்பது பார்க்கப்படுவது கிடையாது. அதுக்கு உங்களுக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லணுமாக இருந்தால், நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, மக்பராவுக்கு போனா என்ன ஓதணும்னு கேட்டாங்க. என்ன ஓதணும், நம்ம மக்பராவுக்கு போனா என்ன ஓதணும், என்ன துவா ஓதுறது? மையவாடிக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுமுல் லாஹிகூன் வ அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, வலக்குமுல் ஆஃபியா. இந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற முஃமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம். அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை தேடுகிறோம். எங்களுக்கு உலகத்தில் ஆஃபியத் ஓகே, கபூர்ல உள்ளவங்களுக்கு ஆஃபியத் எதுக்குன்னு கேட்கிறேன். கபூர்ல உள்ளவங்க தானே மண்ணோடு மண்ணாகி உக்கி இறந்து போயிருப்பாங்க. அப்ப கபூர்ல உள்ள ஆளுக்கு எதுக்கு ஆஃபியத்? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்களே, அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா,
எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ் கிட்ட நாங்க ஆஃபியத்தை கேட்கிறோம். கபூர்ல ஆஃபியத் என்பது கபருடைய வேதனை இல்லாத, நெருக்கடி இல்லாத, துன்பம் துயரங்கள் இல்லாத, கபருடைய கேள்வி கணக்கில் இருந்து ஈடேற்றம் பெற்ற, நரகத்தின் படுகொலையில இருந்து பாதுகாப்பு பெற்ற, சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்குகிற அப்படியான ஒரு வீடாக கபரு இருப்பதுதான் ஆஃபியத் என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப உலகத்திலையும் ஆஃபியத் தேவை, கபூர்லையும் ஆஃபியத் தேவை. உங்களோட வாப்பா மௌத்தா போய்த்தார், உங்களோட உம்மா மௌத்தா போய்த்தாங்க, உங்களோட மனைவி மௌத்தா போய்த்தா, பிள்ளைகள் மௌத்தா போய்த்தாங்க, இல்ல நம்ம தான் மௌத்தா போய்த்தோம் என்றால் அந்த ஜனாசா தொழுகையில ஓதுற ஒரு துவா என்ன துவா? அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹு, அவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. வஆஃபிஹி, அவருக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. நான் கேட்கிறேன், உலகத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற போது ஆஃபியத் என்பது சரி, மரணித்து போய் தன்னுடைய உறவு, மனைவி, பிள்ளை, நாம் தான் ஜனாசாவாக இருக்கிற நேரம் நம்மளை கொண்டு வச்சு துவா கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்தை மன்னி ரஹ்மத்தை கொடு, அவருக்கு ஆஃபியத்தை கொடுத்துடு அப்படி என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்குமாறு சொல்றாங்க. அப்ப ஆஃபியத் என்பது உலக வாழ்வோடு மாத்திரம் சொந்தமான ஒன்றல்ல. ஆஃபியத் என்பது மனிதனுடைய மரணத்தோடும் மன்னரையோடும் மர்மையோடும் அவன் சுவர்க்கம் போகிற வரைக்கும் அவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் இந்த ஆஃபியத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மௌத்தாகி ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே அப்படியே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி அப்படியே மிம்பர்ல ஏறுறாங்க. சைத அலல் மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பக்கா அழ ஆரம்பிக்கிறார். மிம்பர்ல ஏறி அழுகிறாரு. அப்படி ஒரு அழுக. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப அபூபக்கர் அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறின மிம்பர்ல ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ் அழுவதை போல அந்த இடத்துல இருந்துட்டு அழுகிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வருஷத்துக்கு முன்னர் இந்த மிம்பரில் இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏறினார், நானும் ஏறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மிம்பரில் இருந்து அழுதார், நானும் அழுகிறேன். ரசூலுல்லாஹ் ஏறினாங்க, நானும் ஏறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி மிம்பரிலே அழுதார், நானும் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே இருந்து சொன்னார்கள், ஃபஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். என்னத்தை கேளுங்க? அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உறுதியான மார்க்கத்தின் பிற்பாடு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற ஆக உயர்ந்த அருள் ஆஃபியத்து தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்னங்க கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆஃபியத் என்பது அது லேசான ஒன்றல்ல. அது என்ன இருந்தும் ஆஃபியத் மட்டும் இல்லைன்னு வைங்க. ஆஃபியத் என்பது நோயை மாத்திரம் சொல்லல, எல்லா நலவுகளையும் குறிக்கும். அதனால நம்ம என்ன துவா கேட்டாலும் ஆஃபியத்தோடு சேர்ந்து கேட்கணும். என்ன துவா கேட்டாலும், மனைவியை கேட்கிறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. பிள்ளைகளை கேட்கிறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. அறிவை கேட்கிறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. நல்ல வேலை வாய்ப்பை கேட்கிறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. டிரைவிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. ஆடை தான் எடுக்க போறீங்க, ஆஃபியத்தோடு. என்னத்தை கேட்டாலும் அது எல்லாத்தோடையும் இந்த ஆஃபியத்தை பிரார்த்தனையில் மறந்து விடாதீர்கள். ஆஃபியத் இல்லாத இந்த உலக வாழ்வும்
ஆஃபியத் இல்லாத இந்த மறுமை வாழ்வும் மனிதன் ஒரு காலமும் ஈடேற்றம் பெற முடியாது. மனிதன் ஒரு காலமும் ஈடேற்றம் பெற முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய போராட்ட வீரர். 4 இமாம்களில் மிக பிரதானமான ஒரு இமாம். நிறைய ஹதீதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமேதை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. இவர் இந்த உலகத்தில் பட்ட சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள், ஜெயில் வாழ்க்கைகள், கசையடிகள் சாதாரணமானது அல்ல. எதற்காக தெரியுமா? மார்க்கத்துக்காக மாத்திரம்தான். சொந்த தேவைக்காக வேண்டி, அல்லது ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி, அல்லது பொருளாதாரத்துக்காக வேண்டி, அல்லது உலக விஷயத்துக்காக வேண்டி சிறைச்சாலை சென்ற மனிதர் அல்ல. சிறைச்சாலை சென்ற மனிதர் அல்ல, மார்க்கத்துக்காக சிறைச்சாலை சென்றார். எவ்வளவு காலம் தெரியுமா ஜெயிலில் இருந்தாரு? ஒரு ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வந்து, அடுத்த ஆட்சி ஒருவர் மௌத்தாகி அவருடைய பிள்ளை ஆட்சி செய்து அடுத்த பிள்ளை ஆட்சி செய்கிற வரைக்கும் ஜெயிலிலே இருந்தவர். அவ்வளவு கசையடி வாங்கினார். ஏன் தெரியுமா வாங்கினாரு? எதுக்கு தெரியுமா வாங்கினாரு? இந்த உலகத்தில் அன்றைய காலத்தில் குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படி என்று ஒரு பிரச்சாரம் முடுக்கி விடப்பட்டுச்சு. குர்ஆன் படைக்கப்பட்டுச்சா? இல்லையே. அல்லாஹ்ட வஹி அது இறக்கப்பட்டது. அதனுடைய சொல் அர்த்தங்கள் எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து அப்படியே எங்களுக்கு வரப்பட்டதுதான் இந்த புனிதமான வேதம். ஆனா அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படின்னு. களத்துல இறங்கி போராடினார், பிடிச்சு ஜெயில போட்டான். இவர் சொல்றாரு, ஜெயிலுக்கு போறதுக்கு முதல் இந்த உலகத்தில் நான் ஹதீதுகளை ஒன்று சேர்ப்பதற்கும், ஹதீதுகளை ஆய்வு செய்வதற்கும், ஹதீதுகளை படிப்பதற்கும், ஹதீதுகளை படித்து கொடுப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நேரங்களை நான் செலவழித்து விட்டேன். ஆனால் நான் பாடமாக்கிய குர்ஆனை முராஜா செய்வதற்கும், அதை மீட்டுவதற்கும், அதை படிப்பதற்கும் குறைவான நேரங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் செலவழிக்க முடிந்தது. என்னால் ஹதீதுக்காக கொடுத்த நேரத்தை போல இந்த குர்ஆனை பாடமாக்கிய அவங்களுக்கு குர்ஆன் மறக்குமா சகோதர சகோதரிகளே? குர்ஆன் அப்படி இருக்கும், பசுமரத்து ஆணி போல் நெஞ்சில் அப்படியே இருக்கும். ஆனா கவலை, நான் ஹதீஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல இந்த குர்ஆனை முராஜா செய்வதற்கு என்னால் கொடுக்க முடியாமல் போனது. ஆனால் நான் உணர்ந்து கொண்டேன், அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன், யா ரப், இந்த ஹதீஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல நான் மனனமிட்ட இந்த குர்ஆனை மீண்டும் முராஜா செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா என்று நான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சந்தர்ப்பத்தை தரவே இல்லை. சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரவே இல்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். எப்போது தந்தான் தெரியுமா? என்னை இந்த பூமியில் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட போது, அந்த நேரத்தில் நான் அதுக்கு எதிராக களமிறங்கி குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அர்த்தங்கள் அத்தனையும் இது வகை அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் என்று பிரச்சாரம் செய்த போது நான் ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டேன். அல்லாஹ் நான் கேட்ட பிரார்த்தனைய எனக்கு தந்த இடம் ஜெயில், சிறைச்சாலை. தோழர்களே, நீங்கள் எதையாவது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஆஃபியத்தோடு கேளுங்கள் என்னாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நீங்க எதையாவது கேட்டால் அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தோடு கேளுங்க. நான் அல்லாஹ் கிட்ட குர்ஆனை முராஜா செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் கேட்டேன். அல்லாஹ் குர்ஆனை முராஜா செய்வதற்கு எனக்கு ஜெயிலை தந்தான். ஜெயில் என்பது ஆஃபியத்தான இடம் அல்ல. நினைத்த மாதிரி தூங்க முடியாது, படிக்க முடியாது, உண்ண முடியாது, உறங்க முடியாது, தண்டனைகளை பெற வேண்டி வரும், துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை. நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், முராஜா செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன், ஆஃபியத்தோடு கேட்கவில்லை. அதனால் அல்லாஹ் எனக்கு அந்த குர்ஆனை முராஜா செய்வதற்கு ஜெயிலில் சந்தர்ப்பத்தை தந்தான். தோழர்களே, நீங்கள் எதை அல்லாஹ் கிட்ட கேட்டால், ஃபைதா சஅல்தல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டால், எந்த ஒரு தேவையையும் கேட்டால் அதோடு நீங்கள் ஆஃபியத்தை சேர்த்து கேளுங்கள் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க. லேசல்ல இந்த ஆஃபியத் என்பது. சந்தர்ப்பம் இருக்கு, ஊடு கட்டிருப்பீங்க, குவைத்தில் இருந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம
உண்ணாம உறங்காம சரியா உடைகளை உடுத்து கொள்ளாம சேர்த்து 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 வீட்டுல நல்ல ஊர்ல ஒரு ஊட்ட கட்டியிருப்பீங்க. ஊருக்கு போற நேரம் ஆயிடும், கிட்னி பழுதா போயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், கண் பழுதாயிடும், கால் ஏலாம போயிடும், கையால பிடிக்க இயலாம போயிடும். அதனால வீடு கட்டுறீங்களா, ஆஃபியத்தோடு சேர்த்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நீங்க நல்ல வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, நான் டிரைவிங் பழகி நல்ல வாகனம் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வாகனம் இருக்கும், சொத்து இருக்கும், லைசன் இருக்கும், சுகர் நோய் வந்துடும், கால் கட் பண்ணி இருக்கும். உங்களோட வாகனத்தை இன்னொருவன் ஓட்ட வேண்டிய நிலைமை. அல்லாஹ் கிட்ட கேட்கிற நேரம் ஆஃபியத்தோடு கேளுங்கள். எதை கேட்டாலும் அதோடு நீங்கள் சேர்த்து ஆஃபியத்தோடு அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தாராங்க. அதனால பிள்ளைகளை கேட்கிறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. மனைவிக்கு துஆ செய்றீங்களா, ஆஃபியத்தோடு. கணவனுக்கு துஆ செய்றீங்களா, ஆஃபியத்தோடு. ஆஃபியத் என்பது மன ரீதியான, இடர் ரீதியான, உள ரீதியான, மர்மை சம்பந்தமான, கபரு சம்பந்தமான எல்லா நெருடலற்ற வாழ்க்கையையும் குறிப்பதுதான் ஆஃபியத் என்பதை மறந்துவிடக் கூடாது. சிஹத் என்பது வேறு, ஆஃபியத் என்பது வேறு. அதனாலதான் மரணித்து போனவருக்கும் ஆஃபியத்தை கேட்கிறோம், அதனாலதான் உலகத்தில் உள்ளவருக்கும் ஆஃபியத்தை கேட்கிறோம், அதனாலதான் மண்ணறையில் உள்ளவருக்கும் ஆஃபியத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆஃபியத் என்பது அது லேசான ஒன்றல்ல. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நேற்றும் இந்த ஹதீஸை லேசா தொட்டுட்டு போன 6099வது ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. லைஸ ஷையுன் அஸ்பர அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ், அல்லாஹுவை விடவும் அழகிய ஒரு பொறுமைசாலி கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னஹும் லயதுஊன லஹு வலதன், இந்த உலகத்தில் ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வ இன்னஹு லயுஆஃபீஹிம் வ யர்ஸுகுஹும், அவர்களுக்கும், யாருக்கு? அந்த அல்லாஹ்வுக்கு பிள்ளை உள்ளான் என்று பிரார்த்தனை செய்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தான் ஆஃபியத்தையும் கொடுத்தான், அல்லாஹ் தான் உணவும் கொடுத்தான். ஆனா அவங்க அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்னு பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகிய பொறுமைசாலி அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை பாருங்க, முஸ்லிம்ல 2688வது செய்தி, அரபு இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அனஸ் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு தான். அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத ரஜுலன் மினல் முஸ்லிமீன, ஒரு முஸ்லிம்களை சேர்ந்த ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நோய் நலம் விசாரிக்க போறாங்க. அந்த நேரத்தில் கது ஹஃபத சார மித்லல் ஃபர்ஹ், அந்த நேரத்தில் அந்த மனிதர் ஒரு கூனி போன, குறுகி போன ஒரு குருவி குஞ்சு மாதிரி நோயால பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க ஏதாவது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், ஆமா யா ரசூலுல்லாஹ், என்ன நீங்க துஆ கேட்டீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செய்த பாவத்துக்கு தண்டனை தருவதாக இருந்தால் இந்த பூமியில் எனக்கு தண்டனையை தந்துவிடு, மறுமையில் என்னை தண்டித்து விடாதே என்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பூமியில் அந்த தண்டனையை தந்தான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அப்படி பிரார்த்தனை செய்யாதீர்கள். உங்களால் அல்லாஹ்வுடைய தண்டனையை இந்த பூமியிலும் தாங்க முடியாது, நாளை மறுமையிலும் உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று நீங்கள் கேளுங்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எனக்கு நலவைத்தா, மறுமையிலும் எனக்கு நலவைத்தா, வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்துடு என்று நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் தூங்க போற போது நிறைய துஆ பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். அந்த துஆவுடைய கடைசியில ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ், என்ற உசுரை உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் மௌத்தாக போறேன், என்ற முதுகை கடாத்தி விட்டேன், என்னுடைய எல்லா காரியங்களும் உன்னிடத்தில், உயிரை எடுத்துக்கொண்டால் என்னுடைய உயிருக்கு ரஹமத்தை தந்து விட்டால் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் நல்லவர்களோடு சேர்த்து வைத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்துவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ், எனக்கு ஆஃபியத்தை நீ தந்துடு, எனக்கு ஆஃபியத். நான் தூங்கி எழும்புவோம் தோழர்களே, பிரஷர் கூடிரும்,
சுகர் கூடிரும், கொலஸ்ட்ரால் கூடிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். எத்தனை பேரை பார்த்துட்டோம் தெரியுமா? சகருக்கு எழும்ப வேண்டும் என்று பெல் வச்சுட்டு தூங்கினாங்க, மனைவிட்ட சொல்லிட்டு தூங்கினாங்க, பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தூங்கினாங்க. பிள்ளை போய் எழுப்பினான், மனைவி போய் எழுப்பினாள், ரூம்ல தூங்குற மாதிரி ஜனாசாவாக எழுப்பினாங்க, தூங்குற மாதிரி ஜனாசாவாக இருந்தாங்க. அல்லாஹ்ட தூதர் கேட்டுட்டு தூங்குவாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். ஏன்னா தூக்கத்துல நமக்கு நோய் வரலாம், ஆரோக்கியம் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், ஃபித்னாக்கள் வரலாம், எங்களுடைய உடம்புகள் எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்து மீறி போகலாம், மூளைகள் வேலை செய்யாமல் இருக்கலாம், பார்வைகள் பறி போகலாம், இடுப்பு வலி ஏற்படலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஏதாவது பெரியதொரு பாதிப்பு வரலாம். தூங்குற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உனக்கிட்ட நான் ஆஃபியத்தை நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு தூங்குவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். திருமிதியில 3401வது செய்தியாக திருமிதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பிட்டாங்க என்றால், எழும்பின உடனே தூக்கத்துக்கு போற நேரம் ஆஃபியத், எழும்பிட்டாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, யா அல்லாஹ் என்ற உடம்பில் ஆரோக்கியத்தை தந்தாயே, எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். தூங்கக்குள்ள அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, உனக்கு ஆஃபியத்தை கேட்ட நிலைமையில நான் தூங்குறேன் ரப்பே. எழும்பிட்டீங்களா? ஓதுங்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, யா அல்லாஹ் என்ற உடம்புல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை தந்தாயே, உனக்கே எல்லா புகழும். வரத்த அலா ரூஹி, என்னுடைய உசுர திரும்ப தந்தாயே யா அல்லாஹ், எடுத்த உசுர திரும்ப தந்தாயே, உனக்கே எல்லா புகழும். வாதினலி பிதிக்கிரி, எழும்பின உடனே உன்னை புகழ, உன்னை திக்ர் செய்ய, உன்னை வணங்க, உன்னை ஓத எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய மனிதராக இந்த பூமியில் இருந்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் தூங்குறானா ஆஃபியத்தை கேளுங்க, எழும்புறானா ஆஃபியத்தை கேளுங்க, மௌத்தா போய்த்தானா ஆஃபியத்தை கேளுங்க, மன்னரைக்கு போய்த்தானா ஆஃபியத்தை கேளுங்க. எல்லா நேரத்திலும் ஆஃபியத்தோடு சேர்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அழகான முறையில் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க 5074வது செய்தி அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. சமஅத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற நேரத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எனக்கு ஆஃபியத்தை தா, மறுமையிலும் எனக்கு ஆஃபியத்தை தா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யா, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மார்க்கத்திலும் வாஹிலி குடும்பத்திலும் வமாலி என்னுடைய பொருளாதாரத்திலும் எனக்கு தாயா அல்லாஹ். என்னத்துல? யா அல்லாஹ் என்ற மார்க்கத்துல, மறுமையில, என்ற தீனில, என்ற பொருளாதாரத்துல, என்ற மனைவியில, என்ற குடும்பத்துல, எல்லாத்திலையும் எனக்கு ஆஃபியத்தையும் தா, எனக்கு பாவ மன்னிப்பையும் தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வமின் ஹல்ஃபி வஅன் யமீனி வஅன் ஷிமாலி வமின் ஃபௌகி, யா அல்லாஹ் மேலால கீழால இடதால வலதால எல்லா பக்கத்தாலையும் ஆஃபியத்தை தா யா அல்லாஹ், ஆஃபியத்தை தா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய மனிதராக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள், கேட்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி 35வது செய்தி அல்லது 2697வது செய்தி, முஸ்லிம்ல அரபு இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபு மாலிக் அல் அஷ்ஜஇ அன் நபி, அவங்களோட வாப்பாவை தொட்டும் இவர் அறிவிக்கிறார், கான ரஜுல் இதா அஸ்லம, யாராவது இஸ்லாத்துக்கு ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று வந்துட்டாங்கண்டா அல்லமஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, இஸ்லாத்துக்கு வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு முதலாவதாக அஸ்ஸலா, என்ன அஸ்ஸலாண்டா தொழுகையை பத்தி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். தும்ம அமர ஐயதுஉ பிஹாஉலாஇல் கலிமாத், பிறகு இந்த வார்த்தைகளை அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குமாறு சொல்வாங்க. என்ன தெரியுமா அந்த வார்த்தை? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. இஸ்லாத்துக்கு ஒரு மனுஷன் வந்துட்டான்டா முதலாவது ரசூலுல்லாஹ் தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர்
அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு யா அல்லாஹ். வர்ஹம்னி, எனக்கு ரஹ்மத்து செய் யா அல்லாஹ். வஹ்தினி, நேரான பாதையை காட்டு யா அல்லாஹ். வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை தா யா அல்லாஹ். வர்சுக்னி, எனக்கு பொருளாதாரத்தை, ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில் பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் சில சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வாரார், வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் கைஃப அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி, அல்லாஹ் கிட்ட நான் ஏதாவது ஒன்றை கேட்கணும்டா என்னத்தை கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட ஏதாவது நான் துஆ கேட்கணும் என்றா என்னத்தை கேட்கணும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. வஆஃபிஹி, எனக்கு ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தருவாயாக. வர்சுக்னி, எனக்கு ரிஸ்கை அளிப்பாயாக. ஃபஇன்னஹா உலாஇ தஜ்மஉ லக துன்யாக வ ஆখিরাতি, இந்த 4 வார்த்தைகளும் உன்னுடைய உலகத்தையும் மறுமையையும் ஒன்று சேர்த்து கொள்ளும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னென்ன வார்த்தை? அல்லாஹும்ம ஃபிர்லி, சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, விருப்பம் இல்லையா? வேணாதா? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அடுத்தது என்ன? வஆஃபினி வர்சுக்னி. 4 வார்த்தைகள் தோழர்களே, 4 வார்த்தைகள். அல்லாஹ் கிட்ட கேளுங்க, மறுமையையும் உங்களுக்கு தந்துடும், உலகத்தையும் தந்துடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய நேரங்கள்ல இந்த காதுல ஆஃபியத்தை தா, கண்ணுல ஆஃபியத்தை தா, உடம்புல ஆஃபியத்தை தா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஏராளம். இந்த பிரார்த்தனை மட்டுமே தனி பிரார்த்தனை பேழைகளாக என்ன செய்யலாம், அது ஒரு தனியை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபிய சமூகம், இந்த உலகத்துல வாழ்ந்த தாபியங்கள் இந்த ஆஃபியத்துடைய விஷயத்துல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆக பெரிய அருள் என்ன தெரியுமா? ஃபஇன்னல் கினா மினல் ஆஃபியா. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற போதும் என்ற மனதில் கொடுக்குகின்ற பெரிய அருள் ஆஃபியத். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குகிற பெரிய விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் யார்? ரசூலுல்லாஹ் யார் மகன்? அப்பாஸ் யாருடைய மகன்? ரலியல்லாஹு அன்ஹு. விடிய ராமாயணம் விடிந்தெலும்பி சீதைக்கு என்ன முரண்டா பேபன்று எப்படா, இவ்வளவு எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க. அப்பாஸ் யாருடைய மகன்? ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய மகன்? அப்துல் முத்தலிபுடைய மகன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உறவு முறை? பெரியப்பா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய அப்பா. ரைட். இவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லிமினி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் கிட்ட நான் எதையாவது ஒன்றை கேட்கணுமாக இருந்தால் நான் எதை கேட்கணும், அப்படி ஒன்றை எனக்கு படிச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள். சலில்லாஹல் ஆஃபியா, நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள். கொஞ்சம் காலம் போயிட்டாரு, கேட்டுட்டு போயிட்டாரு. இப்பயும் அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேட்டுட்டு கொஞ்ச நாள் முடிஞ்சு திரும்ப வாராரு. வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏதாவது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால் நான் எதை கேட்க வேண்டும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, யா அம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரிய தந்தையே, அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேட்பதாக இருந்தால் சலில்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீங்க அல்லாஹ் கிட்ட உலகத்திலேயும் மறுமையிலையும் ஆஃபியத்தை கேளுங்கள். இப்ப புரியுதா? ஆஃபியத் என்பது நமக்கு என்ன வேலை வெட்டி, கஷ்டம் நஷ்டம், தொழில் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தோடையும் இந்த ஆஃபியத் இருந்தால்தான் அது முழு நிஅமத்தாக என்ன செய்யும், அது இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழ்ந்த மிக ஒரு முக்கியமான ஒரு தாபிய உர்வா என்று சொல்லுகிற மிக பிரதானமான ஒரு தாபி. இது சஹீஹான வரலாறு. இந்த சொல்ல போற வரலாறு சஹீஹானது, கிஸ்ஸாக்களோ கட்டுக்கதைகளோ அல்ல.
சரிதானே? கிஸ்ஸாக்களோ இது கட்டு கதைகளோ அல்ல. அல் பிதாயா ஒன் நிஹாயாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஒரு வரலாற்று செய்தி. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கேட்டுக்குங்க. இது சாத்தியமா இல்லையான்னு பின்னால நான் சொல்றேன். உர்வா, இந்த உர்வாவை பொறுத்த மட்டும் இவர் யார் என்றால், இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதலாவது பிறந்த குழந்தை எந்த குழந்தை? பேர் என்ன? இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சு. யூதர்கள்லாம் சொன்னாங்களே, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்காது, நாங்கள் எல்லாம் சூனியம் பண்ணிட்டோம் என்று சொன்ன உடனே இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் மகனார்? அவர் உம்மட பேர் என்ன? உம்மட பேரு நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை என்ன? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் மகள்? அபூபக்கருடைய மகள். பின்னுக்கு அபூபக்கர் வந்துட்டு தானே, அதை யோசிக்கணுமா இல்லையே? அபூபக்கர் அவருடைய மகளார். அப்ப இவக்கு இன்னும் ஒரு பிள்ளை தான் உருவா. அப்ப யார தம்பி? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவருடைய தம்பி தான் உருவா. இவர் சஹாபி அல்ல. யாரு? உர்வா சஹாபி அல்ல, அவர் சஹாபி. ஏன் சஹாபி இல்ல? சஹாபின்னா யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருந்த சஹாபியா? காலத்துல வாழ்ந்திருந்த சஹாபியா? அபூ ஜஹலும் காலத்துல வாழ்ந்தா செத்து போன சஹாபியா? ரசூல் ஈமான் கொண்ட சஹாபியா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இஸ்லாத்தை ஏற்று அதே இஸ்லாத்தில் மௌத்தாக இருந்தால் தான் அவர் சஹாபி. அப்படி இல்லாட்டி சஹாபி இல்லை. சில நேரம் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு முர்த்ததாகி போனாங்க நிறைய பேர். அந்த மண் துப்பின ஒரு மனுஷருடைய வரலாறு ஏற்கனவே நம்ம படித்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் 2023 இந்த இடத்துல சொன்னேன், ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்து வஹீகளை எழுதி கொண்டு, ஏன்னா குர்ஆன் இறங்க கேட்டு எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பிறகு நஸ்ரானியா மாறிட்டான். நஸ்ரானிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவரை எடுத்து ஒரு மண்ணை தோண்டி புதைக்கிறாங்க. லஃபலத்துஹுல் அர்த், இந்த மண் அந்த மனுஷனை வெளியில துப்பிட்டு. புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப என்னடா இது யார் செஞ்சிருப்பா? இது முகமதுடைய ஆக்கள் தாண்டு சொல்லி 2வது நாள் குழியை தோண்டி, அதை விட பெரிய குழியை தோண்டி புதைச்சு 2வது நாளும் துப்பிச்சு, 3வது நாள் நடந்துச்சு. அப்படி ஒரு வரலாறு பார்த்தோம் தானே. அப்ப இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதி கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டு இஸ்லாத்தை ஏற்று பிறகு என்ன செஞ்சாரு? நஸ்ரானியா போயிட்டார். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கணும். ஒரு மனிதன் காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிடுவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி கேட்டாங்க. நமக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாயின இஸ்லாத்துல மௌத்தாருன்னு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாட்டி நடக்காது. நமக்கு தைரியம் இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்தாயினா இஸ்லாத்துல மௌத்தா, அதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு யோசிக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் இந்த பூமியில அல்லாஹ் கிட்ட அழுது கேட்டது அதுதான். ரைட். அப்ப சஹாபி யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வாழ்ந்து அந்த காலத்திலே என்ன செஞ்சிருப்பார்? இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில அதுக்கு பின்னாலேயோ அந்த காலத்திலேயோ மௌத்தா இருந்தால் அவர் சஹாபி. சரிதானே? ரைட். இப்ப உர்வா என்பவர் சஹாபி அல்ல. இவர் வந்துட்டு ஒரு தாபிஈ. இவர் திமஷ்க் மதீனாவில இருந்து திமஷ்க் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்துக்கு போறார். போற நேரத்துல அந்த இடத்துல இவருக்கு ஒரு காலில் ஒரு உபாதை வருகிறது, ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. வருத்தம் ஏற்படுற நேரம் அந்த இடத்துல ஒரு மன்னர், அன்றைய காலத்துல ஒரு மன்னர் இருக்கிறார், ஹலீஃபா அல் வலீத் இப்னு அப்துல் மலிக். ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லுகிற ஒரு மன்னர் அந்த இடத்துல இருக்கிறார். இந்த நேரத்துல மன்னர்கிட்ட போய் சொல்றார், மன்னரே இப்படி ஒரு பயணம் வந்தேன், ஆனா வார வழியில எனக்கு நடக்க இயலாத ஒரு வருத்தம் ஆயிட்டு, ஏதாவது ஒரு வைத்தியர் இருந்தா என்னை கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்க அப்படின்றார். இவர் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில இருந்து வந்த ஒரு பெரிய குடும்பத்துடைய பின்னணியை கொண்ட ஒரு மனிதர், பெரிய தாபிஈ. இப்ப என்ன செய்யறார் என்றால், வலீத் இப்னு அப்துல் மலிக் அன்றைக்கு இருந்த நல்ல வைத்தியர்ல ஒருவரை தெரிவு செய்து இவருக்கு என்ன நோய் அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார். சுப்ஹானல்லாஹ். செக் பண்ணி பார்க்கிற நேரம் அவர கால் அப்படியே நடக்க இயலாத அளவுக்கு அப்படியே செயல் இழந்து வருகிறது. உள்ளால பழுத்து அழுகி 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 அப்படியே வருகிறது. இப்ப இவருக்கு இந்த காலை வச்சுக்கிட்டு நடக்கலாம், இந்த காலையும் உடம்புல அப்படியே வைக்கலாம், வச்சா முழு உடம்புக்கும் பரவிடும். அப்ப என்ன செய்யணும்? காலை கட் பண்ணணும்.
இப்ப நம்ம சொல்றோம்னா சுகர் நோய்ன்னு சொல்லலாம். இப்ப நம்மள தெரியாம உள்ளால அப்படியே கால் அரைச்சிட்டு போறதுதான சுகர் நோய். அது மாதிரி ஒரு நோய் தான் இவருக்கு வந்திருக்கு. இப்ப வைத்தியர்கிட்ட கேட்கிறார் என்ன செய்யணும். இந்த காலோடு வச்சா உடம்பு பழுதாகிடும், அப்ப காலை கட் பண்ணணும்ன்றார். இது இறையச்சத்தோடு அவருடைய தக்குவாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. நான் பின்னால சொல்றது அல் பிதாயா வன் நிஹாயாவுல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இப்ப டாக்டர் சொல்றாரு உடனே காலை கட் பண்ணிடணும் அப்படின்றார். அந்த நேரத்துல ஒருவா கேட்கிறாரு காலை கட் பண்றேன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அப்ப டாக்டர் சொன்னார் நான் ஒரு மருந்து தருவேன், அது மயக்க மருந்து, அதை நீங்கள் குடித்தால் மயக்கமாகி விடுவீர்கள், அதுக்கு பிறகு நான் உங்களோட காலை கட் பண்ணிடுவேன் அப்படின்றார். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாரம்பரிய ஈமானிய அந்த ஜாம்ராஜ்யத்துடைய பரம்பரையில் வந்த ஒரு பிள்ளை அவர் சொன்னாரு சுப்ஹானல்லாஹ், எப்படி அப்பா ஒரு முஃமின் அல்லாஹ்வை மறந்து தூங்க முடியும்? எப்படி முடியும்? என்னால அதெல்லாம் குடிச்சிட்டு அல்லாஹ்வை மறந்து இருக்க முடியாதுன்றார். அதெல்லாம் குடிச்சிட்டு அல்லாஹ்வை மறந்து என்னால இருக்க முடியாது. அப்படித்தான் நீங்கள் காலை கட் பண்ணணுமாக இருந்தால் நான் தொழுகிறேன், தொழுகிற போது என்னுடைய காலை கட் பண்ணுங்கள் அப்படின்னா, நான் தொழுகிட்டு இருக்கிறேன் என்ற காலை கட் பண்ணிடுங்க அப்படின்றார். சுப்ஹானல்லாஹ். தொழுகிறார், டாக்டர் காலை கட் பண்ணி மருந்து கட்டுறார், தொழுது முடியுது, மருந்து கட்டி முடியுது. மன்னர் வந்து ஆறுதல் சொல்றார், கவலைப்படாதுங்க, எல்லாருக்கும் நோய் அல்லாஹ் தஆலா தாரேதான் அப்படின்னு மன்னர் ஆறுதல் சொல்றார். ஒருவா சொன்னார் நான் கவலைப்படலை, எதுக்கு கவலைப்படணும் என்று சொல்லி ஒருவா உடனே தன்னுடைய கையை வானத்தின் பக்கம் அப்படியே உயர்த்தி அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். கானலி அத்ராஃபுன் அர்பஅத், எனக்கு 4 ராஜ உறுப்புகள் இருந்தது, 2 கை 2 கால், நீ தந்த ராஜ உறுப்புகள் 4 யா அல்லாஹ். அந்த 4 உறுப்புல ஒன்றை மட்டும்தானே நீ எடுத்தாய், மற்ற 3ஐயும் ஆஃபியத்தாக வைத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்றார். நீ ஒன்றைத்தானே எடுத்தாய் யா அல்லாஹ், மற்ற 3 உறுப்பும் ஆஃபியத்தாக இருக்கிறதே, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். யா ரப், ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹும்ம இன்னி லம் அம்ஷி பிஹா இலா சூஇன் கத், வெட்டப்பட்ட இந்த கால் இருக்கிறதே, துண்டிக்கப்பட்ட இந்த கால் இருக்கிறதே, வாழ்க்கையில் ஒரு நாளில் கூட பாவத்துக்காக இந்த கால் நடந்தது இல்லையா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்றார். வெட்டி வீசப்பட்ட இந்த கால் பாவத்தை நோக்கி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நடந்து போனது கிடையாது. யா அல்லாஹ், மற்ற 3 உறுப்பையும் ஆஃபியத்தாக வைத்த உனக்கே எல்லா புகழும் என்று ஒருவா பிரார்த்தனை செய்தார் என்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த வரலாறு ஒரு மனுஷன் பொறுமையாக இருப்பதையும், கஷ்டத்திலும் ஆஃபியத்தை நினைத்து அல்லாஹுவை புகழ்வதையும், ஆஃபியத் என்பது இந்த உலகத்தின் ஆரோக்கியத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல, அது மறுமையோடையும் சேர்ந்து சம்பந்தப்படுத்தப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்வதோடு, இது சில நேரம் நம்ம மனசுல கஷ்டமா இருக்கு, என்ன இது தொழுகையில காலை வெட்டலாம், இது அவருடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நான் கேட்கிறேன், இப்ப இந்த 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 சிச்சுவேஷன்ல நீங்க அப்படியே பலஸ்தீனத்துக்கு போங்க, பலஸ்தீனத்துக்கு போங்க, சிரியாவுக்கு போங்க, நீங்கள் ஷேர் பண்ணின வீடியோக்கள், ஃபேஸ்புக்கில் பார்த்தது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அனுப்பினது, நீங்க ஷேர் பண்ணினது, நீங்கள் பார்த்து கொண்டு உங்களால் தாங்க முடியாமல் அழுதது, கொத்து கொத்தாக அங்கு உள்ள பிள்ளைகளை கொண்டு குமிப்பதற்காக குண்டுகள் போட்டப்பட்ட நேரங்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் துடியாய் துடித்த போது, தண்ணீரும் கரண்டுகளும் உணவுகளும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் ஓடித் திரிந்த போது, உங்களுடைய பிள்ளைகளை தடாவி தடாவி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தீர்களே, அந்த நேரத்தில் மயக்க மருந்து இல்லாமல் நம்முடைய காலங்களில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வைத்தியசாலைகளில் வளர்த்தாட்டி பெற்றிருந்த நேரங்கள், அந்த ஈமானை சுமந்த பிஞ்சு உள்ளங்கள், குர்ஆனை பாடமாக்கி அந்த உள்ளங்கள் எல்லாம் வைத்தியர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லுங்கள்? எங்களுக்கு மயக்க மருந்து இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆபரேஷன் பண்ணுங்கள் என்று நம்மை இப்ப நம்மட காலங்களிலேயே பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவரவருடைய ஈமானுக்கும் இஹ்லாசுக்கும் அவரவருடைய ஏகத்துவத்துக்கும் கொடுக்கக்கூடிய கூலி என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையிலிருந்து வந்த இந்த உலகத்தில் உயர்ந்த ஈமானுக்கு பெருமதி காட்டிய இறை தூதருடைய அந்த குடும்பத்திலிருந்து வந்த அபூபக்கருடைய அந்த பேரப்பிள்ளைக்கு இந்த ஒரு ஈமான் இருக்கிறது என்பது ஒரு அதிசயம் இல்லை என்பதை என்ன செய்யலாம், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல தானே கொல்லப்படுறார். அந்த வரலாறு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல உம்மா வஜிஆ நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உம்மா வந்து பார்க்கறாங்க. பார்த்த நேரம் உம்மா அந்த நேரத்துல உம்மாட்ட கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மௌத்தாகிறதுக்கு 10 நாளைக்கு முதல் இப்போ உம்மாவை வந்து பார்க்குறாரு. அந்த வெட்டி குத்தி தலகீழாக கட்டி அந்த யூதர்களை புதைக்கிற அந்த சவக்காலையில் போட்டானே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இது நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முதல். அப்போ உம்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, வயசாளி, பெரிய வயசு. அந்த நேரத்தில் உம்மா நோய்வாய்ப்பட்ட உடனே வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் உம்மா சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் சொன்ன உடனே சொல்றாரு, இன்னஃபில் மௌத்தில ஆஃபியா, ஒரு மனுஷனுடைய மௌத்திலும் ஆஃபியத் இருக்குது என்றார். ஒரு மனுஷனுடைய மரணத்திலும் ஆஃபியத் இருக்குது அப்படின்ற சில செய்தியை என்ன செய்கிறோம், நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆஃபியத் என்பது அது விசாலமான ஒன்று, பெரியது, நாம் நினைப்பதை விடவும் வித்தியாசமானது. உலகத்திலும் தேவை, மறுமையிலும் தேவை, மண்ணறையிலும் இந்த ஆஃபியத் என்பது தேவை என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. எனவே இந்த உலகத்துல நம்ம எதை துவா கேட்டாலும் எதை பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்டு ஆஃபியத்தோடு வாழ்ந்து ஆஃபியத்தோடு மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.